பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன்டா. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்றைக்கி ஒரு பிஎல் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா தான்டா. நான் நேற்று ஜி குக்குக்கு ஒரு பிஎல் ஒன் ஷாட் போட்டிருந்தேன். ஸோ நிறையா பேர் டீ குக்குக்கு ஒரு பிஎல் ஒன் ஷாட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு ஒன் ஷாட் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அப்புறம் இது ஜஸ்ட் இமேஜின் மட்டும்தான், இது யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஓகேடா, அப்படியே ஒன் ஷாட் கொள்ளா போயிடலாமா? ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கிளப்பில் ஏகப்பட்ட பேர் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு சோஃபாவில் அவ்வளோ மாஸாக அவ்வளோ கெத்தாக ஒரு பர்சன் கால் மேலே கால் போட்டு அவ்வளோ ஸ்டைலாக உட்காந்துக்கிட்டு கையில் ட்ரிங்க்ஸோட ஒரு பர்சனை அவ்வளோ கோவமாக பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பர்சன் அவனும் அந்த பர்சன் மாதிரி அவ்வளோ கெத்தாக கால் மேலே கால் போட்டு கையில் ட்ரிங்க்ஸோட ரொம்ப தெனாவட்டாக பேசிகிட்ருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்ருக்க ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பர்சனுக்கு செம்மையாக இரிட்டேட் ஆகுது. இப்போது அந்த பர்சன் என்ன ஜங்குக் என்ன இரிட்டேட் ஆகுதா, என்ன கொல்லணும் போல் உன் நரம்புலாம் துடிக்கும் போல், அதான் பார்த்தாவே தெரியுது. நான் தான் சொல்லிட்டல்ல, அந்த ட்ரக்ஸ் என்னோடது, எனக்கு சொந்தமானது. நான் எப்படி உனக்கு தர முடியும்? பிளான் பண்ணி நான் தூக்கியிருக்கேன் என் ஆளுங்க வச்சு. உன்கிட்ட எடுத்து கொடுக்கறதுக்கு நான் என்ன நினச்சிட்ருக்கியா? உன்னை மற்றவனுங்கட பார்த்து நடுங்குவானுங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. என்ன புரிஞ்சதா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே அழுத்தி சொல்லிகிட்ருக்காரு. ஆமாண்டா, நம்ம ஜங்குக் தான். இந்த ஒன் ஷாட்டில் வந்து நம்ம ஜங்குக் ஒரு மாஃபியா. ஜங்குக்கோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா நம்ம சுகா தான். இது வரைக்கும் போகும், மீதி போக போக பார்த்துக்கலாம். இப்போது செக்கி அப்படியே அவ்வளோ கோவத்தோட அந்த பர்சனை பார்த்துட்ருக்காரு. இப்போது சுகா தான், மச்சான் சைலண்டாரு, நமக்கு ட்ரக்ஸ் முக்கியம்டா, சைலண்டாடுறா அப்படின்னு சொல்லிட்டு செக்கை அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் செக்கிக்கு இதெல்லாம் கேட்க செம்ம இரிட்டேட் ஆகுது. ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே சுகா எவ்வளவோ ஜெக்கேவை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெக்கேவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போது ஜங்குக் அவ்வளோ ஃபோர்ஸாக எழுந்திரிக்கிறாரு. எழுந்திரிச்சிட்டு ஜெக்கேவோட பேக் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து அப்படியே ஒரு கன் எடுத்து அவருடைய ஃபோல்டரில் பாயிண்ட் பண்ணுறாரு. பாயிண்ட் பண்ணிவிட்டு அவர் நிற்கிற பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, அவருடைய ஒரு காலை அந்த சோஃபா மேலே வச்சுட்டு இன்னொரு காலை கீழே வச்சுட்டு அவ்வளோ மாசாக நின்றுட்டுருக்காரு. என்ன சொன்னேன்? உன்னை பார்த்தா பயம் இல்லையா? இப்போ பயப்படுற கண்ணில் நான் பயத்தை பார்க்குறேனே. நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் எவன் பேசி நான் இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டதே கிடையாது. ஏதோ உங்ககிட்ட ரொம்ப நாளாக ட்ரக்ஸ் வாங்கிட்டுருக்கேனே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் பொத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். விட்டால் ஓவராக பேசிகிட்டே போனேன். அதான் என் மண்டை சூடாச்சுன்னா என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. அதான் எடுத்து கண் எடுத்து போட்டுதல்லான்னு முடிவு பண்ணிட்டேன். ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க? நீ தப்பு பண்ணுற ஜங்குக். என்ன தப்பு பண்ணுறேன்னா? அப்படி ஒன்று எனக்கு தோணவே இல்லையே. நீ செத்துரு, உயிரோடு இருக்காது. நீ செத்துரு. நீ உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிற? எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா எப்பயோ என்கிட்ட ட்ரக்ஸ் கொடுத்துட்ருப்பேன். என்னைக்கு அந்த காய்கிட்ட போய் உன் ட்ரக்ஸை கொடுத்துட்ருக்க? எவ்வளோ தைரியம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்ம கோவத்தோடு கேட்டுட்ருக்காரு. இப்போது அந்த பர்சன், ஜங்குக் நீ ரொம்ப தப்பு பண்ணுற, என்னை விட்டுரு. என்ன விட்டுறவா? விட்டுறதுக்காக இவ்வளோ தூரம் என் கண் எடுத்து உன் போர்களை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்கி ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ சுகா தான், நீ என்னடா பண்ணிகிட்ருக்க, விடுடா அவனை. ஆனால் விடுறதா? அப்படிலாம் என்னால் விட முடியாது. அவனை அப்படியே விடணுன்னாலும் போனாமா தான் விடுவேன். என்ன ஜங்குக், என்னை கொண்டுட்டு நீ அவ்வளோ ஈஸியாக வெளியில் போயிடுவிய நினச்சிட்ருக்கியா? இது என்னோட இடம். உன்னால் உயிரோட வெளியே போக முடியாது. என்ன வெளியே போக முடியாதா? அதையும் நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சாரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் 4 கேர்லேயே ஷூட் பண்ணுறாரு.
அவன் அந்த இடத்துலயே இறந்து போயிடுறான். அந்த பர்சனோட கார்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா ஜேகே பற்றி நல்லா தெரியும். ஜேகேக்கு கோவம் வந்தா யார் என்னென்னலாம் பார்க்கவே மாட்டார். பாரபட்சம் இல்லாமல் அப்படியே போட்டு தள்ளிட்டு போய்க்கிட்டே இருப்பார். அதனால் எல்லாருமே பயந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறாங்க. அந்த ஜான் அப்படியே போட்டு தள்ளிட்டு அப்படியே அவ்வளோ மாசாக எந்த பொசிஷனில் வந்து உட்காந்துருந்தாரோ அதே பொசிஷனில் வந்து உட்காந்துட்டு கையில் ட்ரிங்க்ஸ் எடுத்து அப்படியே சக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ சுகா தான், உனக்கு எதுக்குடா இவ்வளோ கோவம் வருது? அவனால் நமக்கு இன்னும் நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்குது. இப்படி சடனாக போட்டு தள்ளிட்டா அவனுடைய ட்ரக்ஸ் எங்கே இருக்குன்னு நமக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்டுட்ருக்காரு. இப்போது இது ஜேகே பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு சொடக்கு தான். அடுத்த செகண்ட் ஜேகேவோட கார்ட்ஸ் எல்லாருமே அப்படி கிட்ட வந்து நிற்கிறாங்க. சார் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாதோ, வித்தின் ½ இவனோட ட்ரக்ஸ் முல்லாக என்னுடைய கஸ்டடிக்கு வந்தாகணும். அந்த காய்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்தாகணும். யூ காட் இட் அப்படிங்கிறாரு. ½ சார். என்ன ½ முடியாதா? உன்னால் முடியாதா? உன்னால் முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மறுபடியும் கன் எடுத்து அந்த பாடிகார்ட் மேலே அப்படியே கன்னை எய்ம் பண்ணுறாரு. இப்போது அந்த பர்சன், சார் சார் ப்ளீஸ் சார், என்ன சார் பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்களா? உன்னால் முடியாதுன்னா நான் ஏன் உனக்கு தண்டத்துக்கு சம்பளம் கொடுத்து கையில் வச்சுருக்கணும்? உன்னால் முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்டுட்ருக்காரு. இப்போ சுகா தான், டீ போது நிறுத்துடா, இவன் நம்பால. ஏன்னா நம்பாலா? நான் சொன்ன வேலையை செஞ்சால் மட்டும்தான் என் கூட இருக்கணும். முடியாது, இது நடக்காது, நடக்கக்கூடாது. இப்படியெல்லாம் பேசுறது எவனாச்சு என்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சுக்கோனேன், அடுத்த நிமிஷம் தோ இவன் செத்து கிடக்குறான் பார், அதே மாதிரி நீயும் செத்து கிடப்ப அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிகிட்ருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிகிட்ருக்காரு. இப்போது அந்த பாடி கார்ட்ஸும், ஓகே சார், வித்தின் ½ அந்த ட்ரக்ஸ் எல்லாமே நம்ம குடோனுக்கு கொண்டு வந்துடுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொன்ன அடுத்த செகண்ட் அப்படி ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அப்படி கொஞ்சம் கிளம்புறாங்க. இப்போ சுகா தான், உனக்கு ஏண்டா இவ்வளோ கோவம் வருது? எனக்கு சத்தியமாக புரியவே இல்லைடா. உன்னுடைய கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஆள் டயாங் மட்டும்தான். அவனை மேரேஜ் பண்ணிட்டு நீ என்ன படாத பாடு பண்ண போறியோ தெரில. என்ன, அவன் ரொம்ப சாஃப்டானவன். அவனை மேரேஜ் பண்ணிட்டு நீ தான் சேஃபாக பார்த்துக்கணும், புரிஞ்சுதா? டயாங் தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிகிட்ருக்காரு. இப்போது ஜேகே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. டே மயிறு, என்னடா இப்போ என்ன சொன்ன? டயாங் பாவண்டா. மயிறு அது கிடையாது, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? டயாங் உன்னை மேரேஜ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரில, அவன் ரொம்ப பாவம். ஓ ஷிட், என்னாச்சுடா? அம்மா இன்றைக்கி என்ன டேட்? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? சொல்லுடா. டேய் இப்போ எதுக்கு கேட்டுட்ருக்க? டேய் எதுக்கும் கேட்குறேன், இப்போ டேட்டை சொல்ல போறியா இல்லையா? சொல்கிறான். October 25. என்னாச்சா? ஐயோ காட், போச்சு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன மறந்துட்டியா? என்ன மறந்துட்டேன்? தயங்கோட பர்த்டேவா? இல்லையே, தயங்கோட பர்த்டே இன்னைக்கு இல்லையே. ஏண்டா என்னத்தை மறந்த அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. மச்சான் என்னடா, நேற்றுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான நாள், அதை மறந்துட்டேன்டா. என்ன நேற்றுக்கு என்ன? நேற்றுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்கில் இருந்தோமேடா, வீட்டுக்கு கூட போகலையே. அதான்டா பிரச்சனையே. நேற்று என்ன நாள் தெரியுமா? நேற்று தாயங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்டா. என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தியா? அப்படி என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த? ஏய் என்னோட மேரேஜை மறந்துட்டேன்டா. என்ன சொன்ன? ஆமாண்டா, அவங்கிட்ட October 26 மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னேன். அதை மறந்துட்டு போய் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு நின்றுருந்தேன். போச்சு, நல்லா மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் புலம்பிகிட்டு இருக்காரு. மயிறு, டேய் உன்னோட கல்யாணத்தையும் மறந்துட்டியா?
எல்லாம் என்ன மனுஷன்டா அப்படின்னு சொல்லிட்டு சுகர் கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. டேய் இப்போலாம் பேச டைம் இல்லை, இப்போ டைம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவருடைய வாட்சை பார்க்குறாரு. இப்போ எப்படியும் அந்த இடத்துல தான் இருப்பான், செம்ம கோதில் இருக்க போகிறான். உச்சு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. போ நல்லா வாங்கி கட்டிக்கோ, ஆல் த பெஸ்ட்டா, போயிட்டு வா. என்ன போயிட்டு வாயா, அடிச்சு சாவடிச்சிருவான். ஒழுங்கா என் கூட வா, வந்து தாயங்கிட்ட பேசி அவனையும் என்னையும் ஒழுங்காக சேர்த்து வைக்கிறேன். ஐயையோ என்னாலாம் முடியாதுப்பா, நான் ஆல்ரெடி அவங்கிட்ட பயங்கரமாக அடி வாங்கியிருக்கேன். உனக்கு சப்போர்ட் பண்ண வந்ததான் நான் அடி வாங்கி செத்துட்ருக்கேன். என்னால் முடியாது, போயிட்டு வா. நீயே போய் அடியாது மெதியாது வாங்கு. என்னால் முடியாது, நான் வர மாட்டேன். மேரேஜ் பண்ணுறியா, சந்தோஷமாக மேரேஜ் பண்ணிக்கோ. மேரேஜ் பண்ணிட்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ண, நான் அதுக்கப்புறம் வந்து உங்களை மீட் பண்ணி ஒரு வாழ்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன புரிஞ்சுதா, போய்விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிட்டுருக்காரு. இப்போ ஜாங்கோக் அவர் பேசுறது கொஞ்சம் கூட காதுலேயே போட்டுக்கல. சுகாவோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. டீ கையை விடுறா, டீ அசிங்கமாக கேட்டுருவாண்டா, கையை விடுறா, நீ என்ன கேட்டாலும் பரவாயில்ல. தயாங்க வந்து சமாதானப்படுத்தும். என்ன சமாதானப்படுத்தும்? டேய் அவன் ஆள், நீ தான் சமாதானப்படுத்தும், எனக்கு தெரியாது, என்னை விட்டுரு. என்ன இதில் கூர்த்து விடாத, அவனுக்கு பயங்கரமாக கோவம் வரும். என்னாலாம் அவனை அடிவான், என்னாலாம் அவன்கிட்ட அடி வாங்க முடியாது, தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சுகர் கத்திட்டுருக்காரு. இப்போ நீ மட்டும் வரல, நானே உன்னை அடித்து சாவடிச்சிருவேன். ஐயோ சாவடிக்கிறானுங்களே, ஏன்னா அப்படி சாவடிக்கிறீங்க? ஏண்டா ஒரு மேரேஜை போய் மறந்துருக்கேன், நல்லா என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே அசிங்கமாக இருக்கு. என்ன அசிங்கமாக இருக்கா? பரவாயில்ல வா. ஐயோ ஏண்டா இவ்வளோ திட்டுறனே, உனக்கு இந்த வேமாசுவே இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஒழுங்கா காரில் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சுகாவை அப்படியே காரில் அவ்வளோ ஃபோர்ஸாக ஏற்றிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. டேய் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனேன்னா பரலாகம் தாண்டா போகணும், மெதுவாக போய் தொலையேண்டா. டேய் செம்ம கோவத்தில் இருப்பான்ல? ஆமாண்டா, செம்ம கோவத்தில் தான் இருப்பான். ஏண்டா எவனைக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். ஏண்டா உன்னுடைய மேரேஜே மறந்துருக்க, அப்படி இருக்கும்போது அவனுக்கு மேலே கோவம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுட்ருக்காரு. இப்போது ஜங்குக்கோட கார் ஒரு ஸ்கூல் வாசல் முன்னாடி நிற்கிது. இப்போது சுகா தான், டேய் என்னை இப்படியே விட்டுரு, நான் இப்படியே போயிடுறேன், என்னாலாம் அவங்ககிட்ட அடி வாங்க முடியாதுடா, ப்ளீஸ்டா என்னை விட்டுருடா. அவன் என்னை பார்த்த உடனே பயங்கரமாக திட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவேன்டா, இந்த லட்சரெல்லாம் என்னால் வாங்க முடியாது, காது கொடுத்து கூட கேட்க முடியாது, நான் கிளம்புறேன், ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிட்டுருக்காரு. மச்சான் ப்ளீஸ். என்னது ப்ளீஸா? இவ்வளோ நேரம் அந்த கிளப்பில் அவ்வளோ கெத்தாக அவ்வளோ மாசாக பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என்னடா அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி இப்படி பம்புற? மச்சான் அதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் மச்சான் தெரியும். டேய் ப்ளீஸ்டா, என் பேபியை சமாதானம் பண்ணி கொடுறா. என்ன பேபியில் நீயே சமாதானம் பண்ணிக்கோ, ஆளை விடுறாயப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே கையெடுத்து கும்பிட்டு அப்படியே கிளம்புறாரு. இப்போது செக்கியும் கூப்பிட்டுட்டே இருக்காரு. டேய் போடா போடா அப்படின்ட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காரு. இப்போது ஜங்குக் தான் அப்படியே அந்த ஸ்கூலுக்குள்ளே அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அப்படியே பயந்து என்ட்ரு ஆகிட்டுருக்காரு. அந்த கிளப்பில் இருந்த ஜேகேக்கும் இப்போ இருக்கிற ஜேகேக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஜங்குக்கு பின்னாடி ஏகப்பட்ட கார்ட்ஸ்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஜங்குக்கும் ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு டயாங்க்கு தான் கால் பண்ணுறாரு. டயாங் எடுக்கவே இல்லை, அட்டன் பண்ணவே இல்லை. ஓ ஏன்னா இவன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், செம்ம கோவத்தில் இருப்பான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் டயாங் காலை பிக் பண்ணவே இல்லை, ஒரு செம்ம கோவத்தில் இருக்காரு. இப்போது ஜங்குக் தான், டேய் ஜான் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. என்னண்ணா என்னாச்சு? என்ன ஆச்சா? மறுபடியும் அவன் கோவமாக இருக்கான்டா, என்னடா பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியலடா. டேய் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளே நான் மறந்துட்டேன்டா. என்னண்ணா மறந்தீங்க? நேற்றுக்கு அவனை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அதையே நான் மறந்துட்டேன். போச்சு அண்ணா, என்னண்ணா சொல்லிட்டுருக்கீங்க? தாயாங்க அண்ணாவை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலான்றீங்களா? ஆமாண்டா, சஸ்பென்ஸாக மேரேஜ் பண்ணிக்கலான்னு நினச்சேன், ஆனால் அதை மறந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே குழந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. என்னண்ணா சொல்லிகிட்ருக்கீங்க?
அவருக்கு சும்மாவே நீங்கள் சின்ன சின்னதாக தப்பு பண்ணீங்கனாவே அவருக்கு அவ்வளோ கோவம் வரும். நீங்கள் இப்போ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க தெரியுமா? டேய் சும்மா இருடா, பேசாம இருடா. நீ வேற ஏற்றி ஏற்றி விட்டுட்டு இருக்காத. நானே செம்ம பயத்தில் இருக்கேன். ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன்டா. அண்ணா, யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானா செய்யும். என் கேர்ள் ஃப்ரெண்டே செம்மையாக கோவப்படுவேண்ணா. ஏன்னா உனக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காடா? ஆமாண்ணா, இருக்காண்ணா. ஐயோ! எப்புட்றா வச்சு சமாளிக்கிற? அதுதாண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளுக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கோவம் வந்துச்சுன்னா என்னடா பண்ணுவ? பொசுக்குன்னு காலில் விழுந்துருவேண்ணா. என்ன? காலில் விழுந்துருவியா? ஆமாண்ணா, காலில் விழுந்துருவேன். அப்படி இல்லையா செம்ம டைட்டாக பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேண்ணா. என்ன கிஸ்ஸா அப்படிங்கிறாரு. ஆமாண்ணா, வேறு வழி இல்லைண்ணா. இல்லைன்னா எதை கொண்டு அடிப்பானே தெரியாது. அதனால தாண்ணா நான் இப்படி பண்ணிடுவேன். அவகிட்ட நானே போய் சரண்டர் ஆயிடுவேண்ணா. நம்ம லவ் பண்ணுற பசங்கக்கிட்டலாம் நம்ம இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை இது எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்க்கவே கூடாதுண்ணா. டைரெக்டாக போய் அவங்கக்கிட்ட சரண்டர் ஆயிடுறதுனா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான். இப்போது ஜங்குக் தான், இப்போது என்னையும் போய் சரண்டர் ஆக சொல்கிறியாடா? ஆமாண்ணா, வேறு வழியே இல்லை. தயங்கன்னா செம்ம கோவத்தில் இருப்பார், எனக்கு அது நல்லாவே தெரியும். ஏன்னா என்கிட்டயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அடடே, நானே சர்ப்ரைஸாக உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் இப்போது இப்படி முடியும்னு எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே பாட்டுக்கு புலம்பிகிட்டு இருக்காரு. இப்போது ஜெகே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜான் என்னண்ணா எப்படியாச்சும் ஒன்று தயங்க மட்டும் கிளாஸ் ரூம்குள்ளேருந்து வெளியே கூட்டிகிட்டு வரியா? அண்ணா என்னண்ணா, என்னால் முடியாதுண்ணா. அவர் எதை கொண்டு அடிப்பாருன்னு எனக்கு தெரியாது அண்ணா. என்னால் முடியாதுண்ணா, அவர்கிட்ட நான் நிறைய அடி வாங்கியிருக்கேண்ணா. என்ன விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பாட்டுக்கு சொல்லிட்டுருக்காரு. ஜான் இப்போ மட்டும் போகலை, அப்புறம் நான் எதை கொண்டு அடிப்பேனே தெரியாது. அண்ணா ஏன்னா அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவனை புஷ் பண்ணி அவன் பேக்லேயே ஒரு உதை அவன் அப்படியே பம்பிக்கிட்டு நின்றுட்டுருக்கான். அண்ணா நான் போயே ஆகணுமாண்ணா, இப்போ போகலை நான் ஒன்று அடித்து கொண்டுருவேன். ஐயோ, ரெண்டா பக்கம் மாட்டிட்டு முழிக்கிறேனே. சுகாண்ணா நீங்கள் கிரேட் எஸ்கேப், நான் மட்டும் இப்போ மாட்டிட்டு முழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டேன். நேராக இப்போது ஜான் ஒரு கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. நின்றுட்டு ஐயோ ரொம்ப கடுப்பில் இருப்பான் போலையே, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அப்படியே அவருடைய கை அப்படி பிசைஞ்சிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜான் வேறு வழியே இல்லை, கூப்பிட்ரு ஜானு, இல்லைன்னா ஜேகே அண்ணா ஒன்று அடித்து கொண்டுருவார். ஐயோ, தயங்க அண்ணாவும் அடித்து கொள்வாளே, என்ன பண்ணுறது? சுகா அண்ணா நீங்கள் மட்டும் நல்லா எஸ்கேப் ஆயிட்டீங்கல்ல, ஐயோ நான் இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் ஜானு தயாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இப்போது தயாங் அவ்வளோ க்யூட்டாக கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஆமாண்டா, இந்த அவன்ச்சரில் வந்து நம்ம தயாங் ஒரு டீச்சர், அதுவும் ஸ்கூல் டீச்சர். அவ்வளோ க்யூட்டாக குழந்தைங்களுக்கு ரைம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இப்போது ஜானோட வாய்ஸை கேட்ட உடனே தயாங் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறாரு. அவ்வளோ ஃபேஸ் கட் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஐயோ பார்க்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அப்படியே பயந்துட்டே நின்றுட்டுருக்கான். இப்போது அந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு, ஓகேடா நான் சொல்லி கொடுத்த ரைம்ஸை அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க, நான் வந்து கன்டினியூ பண்ணுறேன், ஓகேதா, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அவ்வளோ க்யூட்டாக எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டு இப்போது தயாங் அப்படியே அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வர்றாரு. இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்கா? அண்ணா ப்ளீஸ் அண்ணா, ஜேகே அண்ணா வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்ன வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காண்ணா? அவனை அப்படியே போய் சொல்லு, நான் செம்ம கடுப்பில் இருக்கேன், அவனை அப்படியே போய் சொல்லு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இப்போ நான் மட்டும் உங்களை கூட்டிகிட்டு போகலன்னா என்ன தானே அடிப்பார், நீ இப்போ போகலன்னு என்கிட்ட அடி வாங்குவேன். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் என்னண்ணா பண்ணேன்? என்னதுக்கு நான் 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்கண்ணா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாருண்ணா. என்ன தெரியாமல் தப்பு பண்ணிட்டாண்ணா? இத்தனை தடவை தெரியுமா நான் எவ்வளோ நேரம் அங்கே வெயிட் பண்ணிட்டேன் தெரியுமா? பைத்தியக்கார மாதிரி அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் உன் அண்ணன் என்னை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காமல் அவனுக்கு அவனுடைய ஒர்க் மட்டும் தானே முக்கியமாக போச்சு, என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் செம்ம டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஜான் தான், அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா நீங்கள் மட்டும் இப்போ வரலைன்னா என்ன பிடிச்சி அடிப்பாருண்ணா, ப்ளீஸ்ண்ணா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் தேங்கோட காலிலே விழுந்துடுறாரு. ஜான் எந்திரி ஃபஸ்ட்டு. அண்ணா நீங்கள் வரேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் உங்கள் காலை விடுவேன். சரி வரேன், விடு, என் காலை விடு.
நான் கண்டிப்பாக வருவீங்களா? வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் அப்படியே கிளாஸ் ரூம்க்கு வந்துட்டேன். அந்த குழந்தைங்க கிட்ட எல்லாத்துட்டையும் ஓகேடா, கிளாஸை கரெக்டாக கவனிங்க, நான் வந்து ஒன்று கேட்பேன். ஸோ எல்லாருமே சத்தம் போடாமல் அந்த ரைம்ஸை மனப்பாடம் பண்ணி வைங்க, உடனே வந்து கேட்பேன், புரிஞ்சுதா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாருமே அவ்வளோ க்யூட்டாக சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது தயங்கும் அப்படியே அந்த கிளாஸ் ரூம் விட்டு அப்படியே வெளியே வந்துட்டு எங்கே உங்கள் நொன்னா சார் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க கேட்குறாரு. அது இதோ அங்கே கார்டனில் உட்காந்துட்ருக்காரு. போ நான் வரேன் அப்படிங்கிறாரு. அண்ணா நீங்கள் போ நான் வரேன்னு சொன்னேன். சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜானம் அப்படியே அவ்வளோ வேகமாக போகிறாரு ஜேகே கிட்ட. இப்போ ஜேகே எங்கடா தயங்க எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜங்குக் அப்படியே ஜானை செம்மையாக திட்டிகிட்டு இருக்காரு. அண்ணா தயங்க அண்ணாட்ட சொல்லியிருக்கேன் நான் வரேன்னு தானே சொன்னார், எங்கடா இன்னும் காணோம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டிகிட்டு இருக்காரு. இப்போ ஜான் தான் அண்ணா 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 என்னடா அங்கே பாருங்கள் தயங்க அண்ணா வராரு, செம்ம கோத்தில் வராராட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்லிகிட்ருக்கான். ஆனால் அது எதுவுமே ஜெக்கி காதுக்கு கேட்கவே இல்லை. ஏன்னா தான் அவ்வளோ க்யூட்டாக வந்துட்டுருக்காரு. பிளாக் கலர் ஷர்ட், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் தான் வியர் பண்ணியிருக்காரு. பிளாக் கலர் பேண்ட், பிளாக் கலர் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்கார். அவருடைய பிளாக் கலர் ஹேரை அப்படியே ஸ்லிக் பண்ணிக்கிட்டே அவ்வளோ அழகாக நடந்து வந்துட்டுருக்காரு. அவருடைய ஐஸ்க்கு ஒரு ஒயிட் கலர் சன்கிளாஸ் மாதிரி வியர் பண்ணியிருக்காரு. அவ்வளோ க்யூட்டாக இருக்கார். பார்க்குறதுக்கே ஒரு பக்கா ப்ரொஃபஷ்னல் டீச்சர் மாதிரியே இருக்கார். அவ்வளோ க்யூட்டாக இருக்கார். ஜேகே அப்படியே பேனு பார்த்துட்ருக்காரு. அவர் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலோட அவருடைய ஐஸை பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கார். இதெல்லாம் பார்க்க ஜேகேக்கு அவ்வளோ க்யூட்டாக தெரியுது. அவர் அவங்க தூரத்தில் நடந்து வந்துட்டுருக்காரு. அதுவே அவருக்கு அவ்வளோ க்யூட்டாக தெரிஞ்சிட்ருக்கு. உயர் தொட்ட மரமாகவே தலை சுத்தி போகிறேன், நீரற்ற நிலமாகவே தாகத்த காகிறேன். உன்னை தேடியே மனம் சுத்துதே, ராக்கோழியாய் தினம் கத்துதே. உயிர் நாடியே பயிர் செய்கிறாய், சிறு பார்வையில் என்னை நெய்கிறாய். இப்போ ஜான் தான் ஐயோ அண்ணா அண்ணா ஜேகே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் பண்ணுறாரு. ஆனால் ஜேகே கிட்டேருந்து ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஏன்னா தேங்க அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. ஐயோ அண்ணா ட்ரீம்குள்ளே போயிட்டாருட்ருக்கேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அப்படியே ஷேக் பண்ணுறாரு. இப்போ தான் ஜேகே ரியாலிட்டிக்கே வராரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அண்ணா தயங்க அண்ணா செம்ம கோத்தில் வந்துட்டுருக்காரு, நீங்கள் ட்ரீம்குள்ளே போயிட்டுருக்கீங்களா, என்ன டூயட் பண்ணிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பாட்டுக்கு அந்த டைமில் பார்த்து கலாய்ச்சிட்ருக்கான். ஜான் உன்னை அடித்து சாவடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டுருக்காரு. அண்ணா அங்கே பாருங்க உங்கள் தொயாங் வந்துட்டார். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. காலில் விழுந்தாலும் சரி அவரை எப்படியாச்சும் ஒன்று சமாதானப்படுத்திடுங்க ப்ளீஸ் அண்ணா. என்னால் இதுக்கு மேலே முடியாது. நீங்கள் கேட்டீங்க அதனால் நான் தயாங்க அண்ணாக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. டாட்டாண்ணா பாய், ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அப்படியே நகர்ந்து போகிறாரு. இப்போ ஜேகே தான் டீ இல்லைடா எங்கடா போகிற, ஐயோ விட்டு போகிறானே, இவன் வர கொலை வெறியில் வந்துட்டுருக்கான், அடிச்சிருவானோ? அடித்தா வாங்கிக்கலாம், நம்ம தயாங்க தானே, அடித்தா வாங்கிக்கோ ஜேகே. ஐயோ 10 பேத்துக்கு முன்னாடி அடித்தா ரொம்ப அசிங்கமாக போயிடுமே, நான் வேற மாஃபியா, அடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே திருன்னு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. தேங்க அவ்வளோ க்யூட்டாக நடந்து வர பார்த்த உடனே ஜேகேவோட ஃபேஸ் கட் எல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகிருச்சு. அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு மட்டுமே நின்றுட்டுருக்காரு. இப்போது தேங்கும் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தேங்க் சாரிடா, சாரி பேபி சாரிடா, என்கிட்ட சாரி சொல்கிற வேலை வச்சுக்காதா. எத்தனை தடவை ஜங்குக்கிங் உன்னை மன்னிக்கிறத? நீ ஏன் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க, நானும் எத்தனை தடவை உன்னை மன்னிக்கிறது? இதுக்கு மேலே என்னால் முடியாது, எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். என்ன முடிச்சுக்கலாமா? எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், உனக்கு எனக்கு சுத்தமாக செட் ஆகுது, இப்போவே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரேக்கப் பண்ணிக்கலாமா? ஜங்குக் எனக்கு கையை வலிக்குது, ஜங்குக் கையை விடு ஜங்குக். என்ன சொன்ன? பிரேக்கப் பண்ணிக்கலாமா? டேய் ஏதோ ஒரு டென்ஷனில் மறந்துட்டேன். என்ன மறந்துட்டியா ஜங்குக்? நீ எந்த நாளாக மறந்துருக்கியா தெரியுமா உனக்கு?
நம்மளுடைய மேரேஜை நீ மறந்துருக்கடா. நான் பாட்டுக்கு பைத்தியக்கார மாதிரி அந்த சர்ச் வாசல்ல எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா? பூரா வரவெல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு போனான். நேற்று அப்படியே பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருந்தேன் தெரியுமா? ஆனால் உனக்கு என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல? உனக்கு உன்னுடைய ஒர்க்கு மட்டும்தானே முக்கியம். என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டேன்ல? நல்லா உனக்கு ஞாபகமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான், டே ஏன்டா அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. என்ன ரொம்ப லவ் பண்ணுறியா? ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி இருந்திருந்தா இதெல்லாம் மறந்துருக்க மாட்டேன் ஜங்குக். ஜங்குக் நீ இதையே மறந்துட்ட ஜங்குக். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்றுனா தயங்க என்ன பேசிகிட்டு இருக்கேன் இல்லை, நான் பேசுகிறத ஃபஸ்ட்டு கேளு. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்றுனா அப்போது என்னையும் மறந்துடுவில்ல? நீ ஏன் தான் அங்கே இப்படிலாம் பேசிகிட்ருக்க? நான் ஏதோ ஒர்க் டென்ஷனில் இருந்ததுனால மறந்துட்டேன்டா. சாரி சாரி. அதான் சாரி சொல்கிறேன்ல, 1000 ஆஃப் டைம் சாரி. போதுமா? சரி வா, இப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம். எனக்கு உன் மேரேஜ் ஒன்றும் வேணாம். நீ கிளம்பு. நீ எனக்கு வேணாம். இப்போவே பிரேக்கப் பண்ணிக்கலாம். எனக்கு உனக்கு சுத்தமாக செட் ஆகாது. நான் கிளம்புறேன், எனக்கு கிளாஸ் இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்காரு. என்ன கிளாஸ் இருக்கும்? டீ நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்ல, என்ன எனக்காக இங்கே வெயிட் பண்ணுறியா? வெயிட் பண்ணு, எனக்கு என்ன, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் அப்படியே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஜேகே தேங்க் ப்ளீஸ் தயான் நில்லு தயான். டேய் நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளுடா. என்ன கேட்குறோம், என்ன கேட்குறோம், என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எகிரிக்கிட்டு வர்றாரு. இப்போது தேங்க் அப்படி கோவமா, அவ்வளோ கோவமாக கிட்ட வந்துட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக் அப்படியே அமைதியாகிட்டாரு. ப்ளீஸ்டா சாரி சொல்கிறல்ல, ப்ளீஸ்டா. எனக்கு ஒன்றும் சாரி தேவையே இல்லை. நம்ம மேரேஜே மறந்துட்டேன்ல. இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. போய்கிட்டே இரு, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளம்புறாரு. இப்போ ஜங்குக் தான், டே தெரியாமல் பண்ணிட்டேன்டா, சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காரு. எனக்கு ஒன்றும் சாரி தேவையே இல்லை, நான் போகிறேன், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டா அவ்வளோ கோவமாக போயிட்டுருக்காரு. இப்போ ஜேகே டே சாரிடா. சரி வேணா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்லேருந்து லவ் பண்ணலாம்டா. நீ என்ன சொல்கிறியா நான் கேட்குறேன். ப்ளீஸ்டா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுடைய லைஃப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே அவ்வளோ க்யூட்டாக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ டேங் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காரு. எனக்கு தான் மறுபடியும் டே ப்ளீஸ்டா சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், வேணா ஃபஸ்ட்லேருந்து நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், போதுமா? சாரி, கூச்சிக்காத. என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக ஜேகே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ டயாங்க இப்போ நான் என் மேலே எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ கண்ட்ரோலாக இருந்து பார்த்தேன். சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோன் பண்ணா தரங்கோட ஐஸ் ஃபுல்லாக டேஸோட ஒரு சின்ன ஸ்மைலோட பார்த்துட்ருக்காரு. ஏன்னா ஜங்குக் அப்படியே நெயில் டவுன் பண்ணி ரிங் எடுத்து நீட்டிகிட்ருக்காரு. இப்போ தான் அதை அப்படியே பார்த்துட்டேன் ஒரு சின்ன ஸ்மைலோட ஜங்குக் அப்படிங்கிறாரு. சாரிடா மறந்துட்டேன், இதுக்கு மேலே இப்படி பண்ண மாட்டான், ஃபஸ்ட்லேருந்து நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம்டா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக அப்படியே ரிங்கை நீட்டிகிட்ருக்காரு. இப்போ தயங்கம் அப்படியே கிட்ட வர்றாரு. அப்படி சிரிச்சிட்டே வந்து அவருடைய ஹேண்டை நீட்டுறாரு. இப்போது செக்கவும் அந்த ரிங் எடுத்து தயங்கோட ஹேண்டில் போட்டு விட்டுட்டு தயங்கோட கையில் கிஸ் பண்ணிட்டு சாரி 1000 ஆஃப் சாரி, போதுமா? சாரி மறந்துட்டேன், இதுக்கு மேலே இப்படி பண்ண மாட்டான், போதுமா? இதுக்கு மேலே மறுபடியும் இப்படி பண்ணுவியா என்ன? ப்ராமிஸாக நான் பண்ண மாட்டேன், போதுமா? எனக்கு ரிங் போட்டு விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ க்யூட்டாக கேட்டுட்ருக்காரு. இப்போது தயம் அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அந்த ரிங்கை போட்டு விடுறாரு. இப்போது அந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா
2 பேருமே அந்த கார்டனில் நின்னுட்டு தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கார்டன் ஃபுல்லாக அவ்ளோ ஃப்ளவர்ஸ் இருக்கு. அவ்ளோ அழகா இருக்கு. தயங்க விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி தயங்கோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழந்தைங்க அப்படி குட்டி குட்டியாக வந்து நின்றுட்டுருக்காங்க. அவ்வளோ க்யூட்டாக கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகேக்கு பின்னாடி அவங்களுடைய காட்ஸ் தான் நின்றுட்டுருக்காங்க. அவங்களும் ஒரு சின்ன ஸ்மைலோட எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போது அந்த இடத்துக்கு சுகாவும் வராரு. சுகா இதை பார்த்துட்டு அவ்வளோ அவ்வளோ ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கிளாப் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாருமே அவ்வளோ அழகாக கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. இது தயங்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவர் ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அப்படியே ரிங்கை போட்டு விட்டுட்டு, என்ன ஜேகே இதெல்லாம் எப்போ அரேஞ்ச் பண்ண? ஆ இதெல்லாம் வரும்போதே அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீ என் மேலே செம்ம கோவத்தில் இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் கையோட ரிங்கை வாங்கிட்டே வந்துட்டான். இப்போ ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓய் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. என்ன இன்னொரு சர்ப்ரைஸா? அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ரைட் சைடில் அப்படி செக்கவை ஜங்குக் அப்படியே தயங்க அப்படியே ரைட் சைடில் பார்க்க வைக்கிறாரு. அந்த குட்டி குழந்தைங்க எல்லாருமே கையில் ஃப்ளவர்ஸோட அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கிட்ட வந்து ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு கையில் ஃப்ளவர்ஸோடு வந்துட்டுருக்கு. அப்படி கையில் கொடுத்துட்டு அவங்களோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறது. எல்லாருமே கிஸ் பண்ணிட்டு அவர் கையில் ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. இது தயங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவர் ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஒரு சின்ன ஸ்மைலோட அவருக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க ஜேகே மட்டுமே தான் பார்த்துட்ருக்காரு. ஜேகே அப்படியே அந்த கையை கட்டிட்டு அப்படியே அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது கையில் அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அவருடைய ஒரு ஹேண்டால் அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஜங்குக் லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ லவ்வோடு சொல்லிகிட்ருக்காரு. ஒய் எல்லாருமே ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆனால் நான் கொடுக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே நீல் டவுன் பண்ணி ஒரு ரெட் ரோஸ் எடுத்து அப்படியே தேங் முன்னாடி நீட்டுறாரு. தேங் அப்படியே அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ரோஸையும் வாங்கிக்கிறாரு. ரோஸை வாங்கிக்கிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக் அப்படியே இப்போது ரொம்ப கிட்ட வந்து ஓய் அவங்கெல்லாம் கிஸ் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப பொசசிவ் ஆகுது. அதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை. தயங்கோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. தயங்கும் ஒரு சின்ன ஸ்மைலோட கிஸ் பேக் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கை ஃபுல்லாக அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது. அவர் கண் ஃபுல்லாக டேயர்ஸோட அவர் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு சின்ன ஸ்மைலோட கிஸ் பேக் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே தான் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மேலே அந்த கிஸ் அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. இப்போது 2 பேருமே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு லவ் யூடா, சாரி இதுக்கு மேலே இப்படி பண்ண மாட்டேன் போதுமா அப்படின்னு கேட்குறாரு. கோவம் குறைஞ்சிச்சா என்ன? கோவம் குறையிலையே அப்படிங்கிறாரு. என்ன கோவம் குறையிலையா? என் பேபிக்கு என்ன பண்ணால் கோவம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக ஜங்கு கேட்டுட்ருக்காரு. இப்போ எங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ தான் அப்படியே அவருடைய இயர்ஸ் கிட்ட வந்து என்ன கிஸ் பண்ணி சமாதானப்படுத்து அப்படிங்கிறாரு. தாங்க என்ன சொன்ன? என்ன கிஸ் பண்ணி சமாதானப்படுத்துன்னு சொன்னேன். எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உனக்கு எங்கே கிஸ் பண்ணணும்னு தோணுதோ அங்கே கிஸ் பண்ணி சமாதானப்படுத்து அப்படிங்கிறாரு. இப்போது ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டீ நிஜமாவா? அப்புறம் நான் சொல்லலைன்னு சொல்ல மாட்டியே? சொல்லலைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போலேருந்து நீ என்னுடைய ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு டேங் அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இதை கேட்குற ஜெக்கிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இப்போ டேங் அப்படி லிப் பண்ணுறாரு. ஜங்குக்கு என்ன பண்ணுற எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. எவன் பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா நீ என்னுடைய ஒய்ஃபிடா. இப்போலேருந்து என்னுடைய ஒய்ஃபி. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னடா பேபி போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ தான் அவ்வளோ க்யூட்டாக வைக்கப்பட்டுக்கிட்ட அப்படியே ஜெக்கேவோட ஷர்ட் கொள்ள தேங்கோட ஃபேஸை இன்சர்ட் பண்ணி ஜங்கு என்ன பண்ணுற எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. டேய்
இப்போ நீ பண்ணுறது தாண்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. ஆ என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவருடைய ஃபேஸ் இன்சர்ட் பண்ண ஃபேஸை அப்படியே எடுத்துகிட்டு ஜங்குக் தான் பார்க்குறாரு. ஜங்குக் ஒரு செட்யூஸ் பண்ணுற ஒரு லுக்கோட பார்த்துட்டு சொல்லிட்டல்ல இப்போ பாரு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நேராக அவருடைய காருக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு காருக்குள்ளே போட்டுட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவருடைய கார் எடுக்கிறாரு. செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இப்போது தயான் தான் டீ மெதுவாக ட்ரை பண்ணுறான். டீ பயமாக இருக்குடா. ஜங்குக் ஜங்குக் என்ன பண்ணுறான்? ஜங்குக் மெதுவாக போ ஜங்குக். என்ன என்னால் இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. என்னுடைய பேபியே ஓகே சொல்லிட்டான். இதுக்காக நான் 2 இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. என்ன பேபி போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போது தேங்க்கும் அப்படியே க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போது ஜேகே அவருடைய வீட்டுக்கும் வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டு அவருடைய கார் டோரை அப்படியே அவ்வளோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு நேராக தேங்க உட்காந்துட்டு இருக்க சீட் பக்கம் தான் வர்றாரு. வந்துட்டு அவருடைய கார் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு இப்போது தேங்காய் அவ்வளோ அழகா அப்படியே பிரைடல் சைலாக லிப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஜங்குக் என்ன பண்ணுறேன்? எல்லோரும் நம்மளை தான் பார்த்துட்ருக்காங்க. என்ன எவ்வளோ பார்த்தாலும் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவருடைய வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அவ்வளோ மெய்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே தயங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜங்குக்கே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போது தயங்க தான் பார்த்தல என்னாலும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க பூடா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இப்போது ஜங்குக் தான் ஜான் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஜான் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அண்ணா நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவேன்னு தெரியாது. வித்தின் 5 நிமிஷத்தில் இங்கே ஒரு மெய்ட்ஸ் கூட இருக்கக்கூடாது. என்ன புரிஞ்சுதா அப்படிங்கிறாரு. அண்ணா புரிஞ்சுதுண்ணா புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அப்படியே இவ்வளோ க்யூட்டாக தேவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போது டேய் ஜான் அண்ணா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அதை பண்ணுறா. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என் பேபியை பார்த்து லுக் விட்டுட்ருக்கேன். ஆனால் இல்லை நான் சும்மா பார்த்தேன்னா கொண்டு நோட்டி கையில் கொடுத்துறேன் போடா அப்படிங்கிறாரு. ஓகேண்ணா. அண்ணா என்ன ஹாப்பி வெட்டிங் நைட்ண்ணா. கூட நானே செம்ம மூடில் இருக்கேன். அண்ணா புரிஞ்சுது. எல்லாத்துக்கும் இன்னுமா புரியல எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானா அவ்வளோ க்யூட்டாக எல்லாத்தையும் வெளியே துரத்தி விட்டுட்டு இருக்காரு. எல்லாத்தையும் வெளியே தோர்த்திட்டு அப்படியே டோரை லாக் பண்ண போகும்போது அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இப்போது ஜேகேவும் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி இருப்பார். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. அண்ணா பார்த்துண்ணா தயங்கண்ணா பாவம் இப்படா அப்படிங்கிறாரு. ஓகேண்ணா தயங்கண்ணா. என்னடா ஜங்குக்கண்ணா கொஞ்சம் ஆசை போனாண்ணா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டேய் சின்ன பையன் மாதிரி பேசுதான் என்ன அப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பையன் பேச்சை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டா தயங்க டென்ஷன் ஆகுறாரு. அண்ணா இதுண்ணா எனக்கே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தயங் அப்படியே ஜேகேவை பார்க்குறாரு. ஆமாம் அவனுக்கு ஆல்ரெடி ஜேகே ஆமாம் அவனுக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அவன் கூட மேட்ரெல்லாம் முடிச்சிட்டான்டா. நான் மட்டும்தான் இன்னும் வெர்ஜனாக சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சொல்லிட்டு இருக்காரு. ஜான் என்ன சொல்லிகிட்ருக்க? ஜங்குக் என்னை கீழே இறக்கி விட அவனா அப்படின்னு சொல்லிட்டு தாயங்க குதிச்சிட்ருக்காரு. டேய் பேசாமடா அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க அவ்வளோ அழகாக லிப் பண்ணிட்டு நேராக ஜேகேவோட ரூமுக்கு போகிறாரு. ஜேகேவோட ரூமுக்கு போய் அப்படி தாயாங்க அவ்வளோ ஃபோர்ஸாக போடுறாரு. ஜங்குக் என்ன பண்ணுற வலிக்குது. என்ன வலிச்சா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. இதுக்கே அப்படிங்கிற நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாரு. ஜங்குக் என்ன பண்ணுறான்? ஜங்குக் வேணாம். ஜங்குக் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. அண்ணா நீ தானடா சொன்ன என்னை கிஸ் பண்ணி சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு, அதான் கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே கிட்ட வர அவருடைய ஷூட் பட்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு எதுக்கு தான் ஷூட் பட்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறேன்? ஜங்குக் ஷூட்டை போட முடியாது. நான் நீ சொல்கிறதுக்கு மேலே நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ என்னுடைய ஒய்ஃபி. என்னை இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவருடைய ஷூட்டெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணி அப்படியே கீழே ஃப்ளோரில் ஃபுல் விழுகுது. எங்கே ஜேகே அப்படியே ஷர்ட்டு அவருடைய ஃபேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு.
எங்கள் தயாங்க்கு அப்படியே அள்ளு விட்டுட்ருக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கையை மட்டும் ஊனி அப்படியே பின்னாடி போயிட்டே நகர்ந்து போய்கிட்டே இருக்காரு. இப்போ தயாங் அப்படி பின்னாடி போக போக அந்த பெட்டோட எட்ஜுக்கே போயிட்டாரு. எட்ஜில் போய் இப்படி பின் பண்ண மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போது ஜேகே அப்படியே அவருடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஒரே ஜம்ப் எடுத்த அந்த பெட்டில் வந்து விழுகிறாரு. அப்படி மண்டி போட்ட மாதிரி உட்காந்துட்டு தயங்கோட காலை பிடிக்கிறாரு. அவங்க ஜங்குக் வேணாம், ஜங்குக் என்ன பண்ணுறான், காலை விடுறான். விட முடியாது, நீ தானே சொன்ன கிஸ் பண்ணி சமாதானப்படுத்தணும், அதை கிஸ் பண்ணி என் பேபியை கூல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தயங்கோட காலை பிடிச்சி ஒரே இழுதான் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே படுத்துடுறாரு. இப்போ ஜேகே அப்படியே மேலே வந்து ஓவராகிறாரு. ஓவராயிட்டு செம்ம ஆசை கிஸ் பண்ணுறாரு. தயங் கொஞ்ச நேரத்துலேயே பேக் கிஸ் பண்ணுறாரு. 2 பேருமே செம்ம ஹார்ட்டாக 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிக்கிட்டே ஜேகே என்ன பண்ணுறாரு அப்படின்னா தயங்கோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு தயாங்கோட நெக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே கிஸ் பண்ணி பைட் பண்ணிகிட்ருக்காரு. தயாங் ஜங்குக் ஜங்குக் என்ன பண்ணுற, ஜங்குக் ஜங்குக் ஒரு மாதிரி இருக்குது, ஜங்குக் 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 என்ன ஒரு மாதிரி பண்ணுது, ஜங்குக் ஜங்குக் போதுடா, கடிக்காதுடா, வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ண ஜேகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கண்ட்ரோலை லூஸ் பண்ணிக்கிட்டே போகிறாரு. இப்போ செம்ம ஹார்ட்டாக அவ்வளோக்கு ஒரு லவ்வோட ஒரு அழகான மேக்கோவர் செக்ஷன் போயிட்டுருக்கு. ஒரு 2 ஹவர்ஸாக போயிட்டுருக்கு. தேங்கால சுத்தமாக முடியல. தேங்க் ரொம்ப டயர்டாகிட்டாரு. இதை ஜேகே நோட் பண்ணிட்டு இப்போ இந்த மேக்கோவர் செக்ஷனை அப்படியே முடிச்சுட்டு அப்படியே தேங்க் கிட்ட வந்து படுத்துட்டு அவருடைய லிப்ஸில் ரொம்ப ஸ்லோவாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு என்ன பேபி சமாதானம் ஆகிட்டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக கேட்டுட்ருக்காரு. இப்போ தாங் ஜிக்கியோட செஸ் மேலேயே செம்மையாக டேப் பண்ணுறாரு. வலிக்குதுடா, வலிக்கட்டும்டா, வலிக்கட்டும், இப்படியோட என்னை ஹேண்டில் பண்ணவ, வலிக்குது தெரியுமா அப்படிங்கிறாரு. எங்கே வலிக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஜங்குக்கு என்னடா பண்ணுற, கையெடுடா. என்ன அங்கே தானே வலிக்குது, சரி விடு, ரப் பண்ணி கொடுக்குறேன்ல, அப்புறம் ஏன் கத்துற. ஜங்குக்கு ஒரு மாதிரி கூசுது. ஜங்குக் கையெடு ஜங்குக், அதெல்லாம் எடுக்க முடியாது. என்னடா செம்ம ஹாட்டாக வச்சுருக்க. சரி அதெல்லாம் விட என் மேலே இந்த கோவம் போயிடுச்சா இல்லையா? போகலை, என்ன பண்ண போகிற, என்ன பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே மறுபடியும் தேங்க் மேலே ஓவராகிறாரு. இப்போ தான் ஜங்குக் வேணாம், ஜங்குக் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக் அதெல்லாம் கொஞ்சம் கூட காதலே போட்டுக்காம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகிறாரு. தேங்கோட அப்பர் பார்ட்டில் ஜேகே அப்படி ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணி லெக் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கே தேங்கால சுத்தமாக முடியல. அவருக்கு ஓவராக டெம்ட் ஆகிட்டுருக்கு. ஜங்குக் என்ன பண்ணுற, ஜங்குக் ஜங்குக் என்னால் முடியல, ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஜங்குக்கும் ரொம்ப ஸ்லோவாக அவருடைய லிப்ஸ் எடுத்துட்டு என்னடா கொஞ்சம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கேவை அப்படியே ரொட்டேட் பண்ணி இப்போ தேங் மேலே வர்றாரு. என்னடா பண்ண போகிற, விட்டுடா அப்படிங்கிறாரு. இப்போ நீ என்ன பண்ணியோ அதுதான் நானும் பண்ண போகிறேன். தாங் என்ன பண்ணுற தயாங் ஒரு மாதிரி கூசுது. தாங் லிப்ஸ் எடுத்து எடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன், நானும் இப்படி தானே உங்ககிட்ட கெஞ்சினேன், விட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு தயாங் செம்மையாக லிக் பண்ணிகிட்ருக்காரு. அவரால் சுத்தமாக முடியல. தயாங் அப்படி தான் தயாங் ஐ கான் தயாங் ஒரு மாதிரி பண்ணது. தயாங் இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறது.
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே செம்மையாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் நான் பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 1 ஹவருக்கு மேலே செம்ம ஹார்ட்டாக மறுபடியும் ஒரு மேக் அவுட் போகுது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2 பேருமே செம்ம டயர்டாக படுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், என்னடா பேபி கோவம் போயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கோவம் போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அச்சச்சோ என்னடா அதுக்குள்ளே கோவம் போயிடுச்சா என்ன? நான் கூட இன்னும் என் மேலே கோவமாக இருப்பேன். இன்னும் ரவுண்ட் போகலான்னு நினச்சான். தொலைடா ஃபஸ்ட்டு பொறுக்கி வலிக்குதுடா அப்படிங்கிறாரு. என்ன வலிக்குதா, எங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி மறுபடியும் அவருடைய ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் தேங்கோட அப்பர் பாட்டில் கை வைக்க போகிறாரு. கையடா அப்படின்னு சொல்லிட்டு கையை மேலேயே ஒன்று வைக்கிறாரு. அது செம்ம ஃபோர்ஸாக வைக்கிறாரு. வலிக்குதுடா, வலிக்கட்டுன்னு தான் வச்சான். போடா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டுருக்காரு. இப்போ ஜேகேவும் அப்படியே பேக் அப் பண்ணி தேங்கோட பேக் நெக்கில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. தேங்க் பேபி, சொல்லு லவ் யூ, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா அவங்களோட லைஃப் அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப ரொமான்டிக்கோடு போயிட்டுருக்கு. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை நான் எங்கேயே முடிச்சுக்கிறேன். இது கொஞ்சம் பெருசாக தான் போயிடுச்சு. அண்ட் சாரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹார்ட்டாக போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு ஒன் ஷாட் இருக்குது, அது செம்ம ஹார்ட்டாக இருக்கும். அதனால தான் அதை யோசிச்சுட்டே அதனால் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் போட ரெடியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம மறுபடியும் இன்னொரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாடா.